கனியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய கிருபையினால் ஒரு நீண்ட விடுமுறைக்கு பின்னால் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டு நம்முடைய குழந்தைகள் நேற்று முதல் பள்ளிக்கூடத்தினுடைய அந்த வகுப்புகளை அவர்கள் எதிர்நோக்கியிருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களுக்கு மீண்டும் செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் குழந்தைகள் குறித்தும் மிக குறிப்பாக நம்மை சுற்றி அதிகரித்து வரக்கூடிய குற்ற செயல்பாடுகள் குறித்தும் மார்க்கம் அதற்கு சொல்லக்கூடிய தீர்வுகள் குறித்தும் ஒரு சில விஷயங்களை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், கடைசி 30 நாட்கள், இன்றிலிருந்து சரியாக 30 நாட்களுக்கு முன்னால் வரை தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் இணையதளங்களிலும் நமக்கு நம்முடைய நாலேஜிற்கு அறிவுக்கு கொண்டு வரப்பட்ட குற்ற செயல்பாடுகளை பட்டியலிட்டு பார்க்கிற பொழுது, ஒன்று, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்திருக்கிறது. சிறு பிள்ளைகள் 3 வயது குழந்தை தொடங்கி 70 வயது மூதாட்டி வரை பாலியல் ரீதியான அதிகப்படியான குற்றங்கள் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. அற்பமான மொபைல் போன்களுக்காக வேண்டி, சாதாரணமான பழக்க வழக்கங்களுக்காக வேண்டி, விளையாட்டுகளுக்காக வேண்டி கொல்லப்பட்ட குழந்தைகளுடைய பட்டியலும் இங்கே இருக்கிறது. அதே போல் உலகம் என்றால் என்னவென்றே தெரியாத 1.5 வயது குழந்தை முதற்கொண்டு இங்கே கொல்லப்பட்டிருக்கிறது. செய்திகளின் வாயிலாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். குற்ற செயல்பாடுகள் என்பது ஒரு புறம் குழந்தைகளுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வகையான குற்றமும் அதிகமாக பதிவாகி கொண்டிருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, சிறுவர்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய குற்ற செயல்பாடுகள். ஒரு குற்றம் நடக்கிறது, அங்கே காவல்துறை ஒரு சிலரை கைது செய்கிறதுன்னு சொன்னா அதில் பெரும்பாலும் சிறுவர்கள் இருக்கிறார். உதாரணத்திற்கு நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் 9வது படிக்கக்கூடிய ஒரு சிறுவனை உடன் படிக்கக்கூடிய சிறுவர்கள் அடித்து கொலை செய்திருக்கிறார். 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். குற்றவாளி யாருன்னு பார்த்தா அவனுடைய நண்பர்கள். இன்னும் நாம் அதிகமாக பார்க்கிற பொழுது போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி அதிகமான சிறுவர்கள் சமீபத்தில் கடைசி 30 நாட்களில் அதிகமான குற்ற செயல்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் இங்கே ஏன் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுன்னு சொன்னா, இஸ்லாத்தை பொறுத்தவரை குழந்தைகள் என்பவர்கள் மிக அதிகமாக மதிக்கப்பட வேண்டியவர்கள், முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியவர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குழந்தைகள் குறித்து என்ன சொல்லி இருக்கிறான் என்று பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குழந்தைகளை ஜீனத்துல் ஹயாத்து துன்யா, உலகத்தினுடைய வாழும் காலகட்டங்களில் அந்த குழந்தைகள் உங்களுக்கு அலங்காரம் என்று சொல்லி தந்திருக்கிறார். ஹிபத், அன்பளிப்பு என்று அல்லாஹ் சொல்றான். யஹபு லிமன் யஷாஉ இனாசன், யாருக்கு நாம் நாடுகிறோமோ அவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறோம், பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறோம், 2 குழந்தைகளையும் அன்பளிப்பாக கொடுக்கிறோம், ஒரு சிலருக்கு குழந்தைகளை கொடுக்காமலும் இருக்கிறோம். குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. ஆக இஸ்லாத்தில் மிக குறிப்பாக குர்ஆனினுடைய வசனத்தின் அடிப்படையில் குழந்தைகள் என்பவர்கள் அலங்காரம், குழந்தைகள் என்பவர்கள் அன்பளிப்பு, குழந்தை என்பவர்கள் நிஅமத் அருள்கொடை, ரஹ்மத் அருள்கொடை, இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குழந்தைகள் குறித்து நமக்கு செய்தியை சொல்லி தருகிறார். எனவேதான் குழந்தைகள் சார்ந்து நாம் எடுக்க வேண்டிய கவனத்தை இங்கே மிக குறிப்பாக பேச வேண்டியிருக்கிறது. குழந்தைகள் இஸ்லாத்தை பொறுத்தவரை மிகவும் ஒரு பெரும் பாக்கியத்திற்கு உட்பட்டவர்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனின் ஒரு வசனத்தில் பேசுகிற பொழுது, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னான்னு சொல்றோம். உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குழந்தை செல்வம் உங்களுக்கு ஃபித்னா, உங்களுக்கு சோதனை, உங்களுக்கு ஆபத்து என்றெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு இடத்தில் குழந்தை செல்வத்தை குறித்து பேசவும் செய்திருக்கிறான். ஒட்டுமொத்தமாக இந்த ஆயத்துகள், வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குழந்தைகளை நமக்கு தந்திருக்கிறான். அந்த குழந்தைகளை ரஹ்மத்தாக,
அருள் கொடையாக, அன்பளிப்பாக, அலங்காரமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் தான் இருக்கிறது. தவறும் பட்சத்தில் அந்த குழந்தைகளே நமக்கான ஃபித்னாவாக மாறிவிடும். நம்முடைய குழந்தைகள் நமக்கு ஃபித்னாவாக இருக்கணுமா, ரஹ்மத்தாக இருக்கணுமா என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெற்றோரின் வளர்ப்பை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறான். கவனிக்க வேண்டும் பெரியவர்களே, ஷரியத்தை பொறுத்தவரை அடிப்படை கடமை என்பது கலிமா, தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் மட்டும் அல்ல. முஸ்லிமுடைய கடமை என்ன? ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னால் அந்த கலிமாவின் அடிப்படையில் அவருக்கு என்ன கடமை? முஸ்லிம் தொழுகணும், முஸ்லிம் ரமலான் வந்தால் நோன்பு வைக்கணும், பொருளாதாரம் இருந்தால் ஸகாத் கொடுக்கணும், ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது, மனிஸ்ததா இலைஹி சபீலா, போவதற்கும் வருவதற்கும் சக்தி பெற்றவர் ஹஜ்ஜுக்கு போனோம். அவர் மட்டும் அல்ல முஸ்லிம் என்பவர் தன்னுடைய குழந்தையை நேர்வழிப்படுத்த வேண்டும், சரியான முறையில் வளர்த்து ஆளாக்க வேண்டும். அதுவும் ஷரியத்தின் அடிப்படையில் இபாதத். குழந்தை வளர்ப்பு என்பது இஸ்லாத்தின் அடிப்படையில ஒரு பெரும் இபாதத் என்பதை, இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்கக்கூடாது. வாழ்நாள் எல்லாம் தொடரக்கூடிய ஒரு இபாதத். தொழுகையினுடைய நேரம் தக்பீர் டு சலாம், அதுதான் இபாதத். எப்பங்க தொழுகைக்கு பாங்க சொல்றாங்க, காமத் சொல்றாங்க, தக்பீர் கட்டுறோம், சலாம் கொடுக்கிறோம், முடிஞ்சது. இபாதத் என்பது குழந்தை வளர்ப்பு அப்படி அல்ல, உங்களுடைய மௌத்து வரை நீங்கள் செய்ய வேண்டிய இபாதத். என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு எதையெல்லாம் ரஹ்மத்தாக, நிஅமத்தாக, அருள் கொடையாக, அன்பளிப்பாக கொடுத்தானோ அவை அனைத்தும் உங்களுக்கான அமானிதம். அல்லாஹ் கொடுத்துட்டு சும்மா போக மாட்டான், நாளை கேட்பான், திரும்பவும் கேட்பான். ஏன் நாம கேட்கறது இல்லையா? நம்மிடத்தில் வேலை செய்யறான், ஒரு 10-30 வருஷம் வேலை செய்யறார், 40 வருஷம் ஒருத்தர் வேலை செய்யறாருன்னு வைங்களேன். அவர் தொடர்ந்து நமக்கு விசுவாசமாக இருக்கிறார் என்பதற்காக எங்களுடைய ஊர்களில் வழக்கம் எல்லாம் இருக்கிறது. முதலாளிமார்கள் என்ன செய்வாங்க, ஒரு வீடு வாங்கி கொடுத்துருவாங்க. ரொம்ப வருஷமா நம்மள்ட்ட இருக்கிறாரு, தொடர்ந்து நம்மிடத்தில் பயணம் செய்கிறார் என்று வீடுகளை, வாசல்களை வாங்கி கொடுக்கக்கூடிய வழக்கமும், திருமணம் செய்து வளைக்கக்கூடிய வழக்கமும் இருக்கிறது. இப்படி தொடர்ந்து நம்மிடத்தில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு நாம் ஒரு பெரும் அன்பளிப்பை கொடுத்ததற்கு பின்னால் அவர்கள் நமக்கு மாறு செய்தால் நாம் என்ன செய்வோம்? எப்பா உனக்கு வீடெல்லாம் வாங்கி கொடுத்தேன், வாசல் எல்லாம் வாங்கி கொடுத்தேன், உன்னுடைய குழந்தையின் திருமணத்தை எல்லாம் செஞ்சு வச்சேன், இப்ப திடீர்னு என்னை விட்டு வேலையை விட்டு போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? கேட்போமா, கேட்க மாட்டோமா? இதே போலதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு எதையெல்லாம் அன்பளிப்பாக கொடுக்கிறான், எதையெல்லாம் அருள்கொடையாக கொடுக்கிறானோ அவற்றை பற்றியெல்லாம் நாளை மறுமையில் கேட்பான். உதாரணம் பாருங்களேன், நம்முடைய வாலிபம், நம்முடைய இளமை நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அருள் கொடை. அதே போல நம்முடைய செல்வம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள் கொடை. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத், அருள் கொடை. இவற்றை பற்றியெல்லாம் நாளை மறுமையில அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேள்வி கேட்பதை போல உங்களுடைய குழந்தைகளை பற்றியும் அல்லாஹ் நாளை மறுமையில் கேள்வி கேட்பான். பதில் சொல்லியாக வேண்டும். இன்னும் ஒரு படி மேலே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நாளை மறுமையில ஒரு குழந்தை, அவனுடைய பெற்றோர் இருவரும் கொண்டு வரப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ ஏன் இந்த பாவத்தை செய்தாய் என்கிற கேள்வியை அந்த குழந்தையிடத்தில் கேட்பதற்கு முன்னால் அந்த பாவத்தை, அந்த குழந்தையை செய்யக்கூடிய விதத்தில் நீ ஏன் அனுமதித்தாய் என்று பெற்றோரை நோக்கி முதல் கேள்வி கேட்கப்படும். எப்பா இது தவறு என்று நீ உன்னுடைய குழந்தைக்கு சொல்லித்தர வேண்டாமா என்று அல்லாஹ் முதல்ல யாரை பார்த்து கேள்வி கேட்பான்? பெற்றோரை பார்த்து தான் கேட்பான். முதல் கேள்வி பெற்றோர்களுக்கு தான். இது சரி, இது தவறு, இது கூடும், இது கூடாது, இதை செய்யலாம், செய்யக்கூடாது, நீ முதல்ல சொல்லி தந்திருக்கணுமா இல்லையா என்று நாளை மறுமையில அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா முதல்ல கேள்வி கேட்பான். அதே போல இன்னும் ஒரு சில விஷயங்களை நாம் இங்கே சிந்தனையில் கொண்டு வந்தாக வேண்டும். நம்முடைய குழந்தையை இந்த துன்யாவில் வாழுகிற காலகட்டங்களில் அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமானவர்களாக நீங்கள் வளர்க்கவில்லை என்று சொன்னால், பெரும்பாவம் செய்யக்கூடியவர்களாக உங்களுடைய குழந்தைகள் இருக்கிறது, நீங்கள் அதை கண்டிக்கவில்லை என்று சொன்னால் மார்க்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் உனக்கு பிள்ளையே இல்லை என்று சொல்லுகிறது. யாரை பார்த்து சொல்லுகிறது? ஒரு நபியை பார்த்து சொல்லுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த கூட்டத்தினர்கள் மாறு செய்கிறார்கள். அல்லாஹுடைய வேதனை வந்து விட்டது.
வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது, மேலிருந்து மலை, கீழிருந்து வெள்ளம், உலகம் மூழ்கி கொண்டிருக்கிறது. கப்பலில தன்னுடைய ஈமான் கொண்டவர்களை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்களை ஏற்றிக்கொண்டு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிளம்பக்கூடிய கடைசி நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அவருடைய மகன் ஒரு மலையின் முகட்டின் மீது நின்று கொண்டிருக்கிறார். யா அல்லாஹ், நான் பெற்ற மகன் இவன், என்னுடைய மகன், இவனை நீ காப்பாற்றலாமே, இவனை ஏற்றுவதற்கு அனுமதி தரலாமே என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? அதைத்தான் நான் முன்னால் சொன்னேன். உங்களுடைய குழந்தைகள் இந்த உலகத்தில் மாறு செய்தால், குஃப்ரை ஏற்றுக்கொண்டால், அவர்கள் உங்களுக்கு குழந்தைகளே கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக். குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்ட வார்த்தை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவருடைய குழந்தை குறித்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? இன்னஹு லைஸ மின் அஹ்லிக். அவன் உன்னுடைய குழந்தையே கிடையாது, அவன் உன்னுடைய குடும்பம் கிடையாது. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ். அவன் நல்லவன் இந்த துன்யாவில செய்யல, ஈமான் கொண்டவில்லை. ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம். உனக்கு தெரியாத விஷயத்தை நீ துஆ செய்யாதே என்று அல்லாஹ் சொல்றான். என்ன காரணம்? குழந்தை குஃப்ரில் இருக்கிறது. துஆ கேட்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஒரு நபிக்கே தரவில்லை. இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது வாழும் காலகட்டங்களில் நம்முடைய குழந்தைகளை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்முடைய கையில் இருக்கிறது. இல்லைன்னு சொன்னா குழந்தைக்காக வெறும் துஆ மட்டுமே செய்துவிட்டு போயிடலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் நல்லொழுக்கத்தை போதிக்காமல் வெறுமனே துஆவை வைத்து என்ன செய்ய முடியும்? எனவேதான் இஸ்லாம் சொல்லுகிறது, குழந்தை வளர்ப்பும் குழந்தையை தர்பியத் செய்வதும் நல்லொழுக்கப்படுத்துவதும் ஒரு பெரும் வணக்கம் என்று சொல்லித்தரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். சஹாபாக்களை எப்படி பண்படுத்தினார்கள், குழந்தைகளை எப்படி வளர்த்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறுகள் நமக்கு திறந்த புத்தகமாக நமக்கு முன்னால் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் என்று சொன்னால் நமக்கு நினைவில் வரக்கூடிய வரலாறுகள் என்ன? அவர் ஒரு கோபக்காரர். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரண்டாவது கலீஃபா. உமர் ரலியல்லாஹுடைய வார்த்தைக்கு தோதுவாக நிறைய வசனங்கள் இறங்கி இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார். இப்படி நிறைய விஷயங்கள் உமர் ரலியல்லாஹுவை தொட்டும் நமக்கு நினைவில் வரும். ஆனால் தலைப்புக்கு கீழே பார்க்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த மண்ணில் வாழ்ந்த மிகச்சிறந்த தந்தை, அற்புதமான ஒரு தந்தை. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஃபியா ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, 3 குழந்தைகள் உமர் ரலியல்லாஹு. அதுல பெண் குழந்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனமுடித்து கொடுக்கப்பட்டது. அதே போல சஹாபாக்கள் இயல்பாகவே சுன்னத்தின் மீது நாட்டம் உள்ளவர்கள், பேணுதலானவர்கள். அதிலேயும் ஒட்டுமொத்த சஹாபாக்களிலேயே ஆக பேணுதலானவர்கள் யார் என்று கேட்கிற பொழுது இமாம்கள் கை காட்டக்கூடிய ஒரு நபர் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. என்ன காரணம்? அவர்கள் சுன்னத்தையே ஃபரலாக செய்வார்கள். பேணுதலிலும் ஆக பெரும் பேணுதல் உள்ளவர்களாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு, உருவாக்கியவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் ஒரு பயணத்துல போயிருக்கிறான். ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்திலிருந்து ஒரு கிளை கீழே தொங்கிக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் பயணம் செய்கிற பொழுது அந்த கிளை தன்னுடைய தலையில் முட்டிவிடக் கூடாது என்பதற்காக குனிந்து கடந்து செல்கிறார்கள். வருடங்கள் பல கடக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அதே பாதையில் வந்து கொண்டிருக்கிறார். அங்கே மரமும் இல்லை, கிளையும் இல்லை, குனிந்து செல்லுகிறார்கள். காரணம் கேட்கப்படுகிற பொழுது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகிற பொழுது இந்த இடத்தில் குனிந்து சென்றார்கள். நான் நபியை பின்பற்றுகிறேன்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு. அது மாதிரியான அற்புதமான குழந்தைகளை உருவாக்கியவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மிக சாதாரணமான விஷயம் அல்ல குழந்தை வளர்ப்பு என்பது. சரி, குழந்தைகளை நாம் எப்படி தர்பியத் செய்வது? நம்ம குழந்தையை நல்லா வளர்க்கணும்னு பேசுகிறோம். எப்படி வளர்ப்பது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறை என்ன? கவனித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே குழந்தைகளை பார்த்தாலும் நல்ல உபதேசம் செய்வார்கள். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள். சொல்லிக் கொடுக்காமல் இந்த மண்ணில யாருக்கும் எதுவும் தெரியாது.
உணவை காட்டி இது உணவென்று சொன்னால்தான் அதை சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் மனிதனுக்கு வரும். விலங்குகள் அப்படி அல்ல. பிறந்ததும் இரையை தேடிக்கொள்ளும். கோழி தன்னுடைய உணவு கீழே இருக்கிறது என்று தன்னுடைய வாயை தானாக கீழே கொண்டு போய் தேடிக்கொள்ளும். ஆடுகளும் மாடுகளும் தனக்கான இறை மேலே இருக்கும் என்று மடியை நோக்கி தன்னுடைய தலையை தானாக உயர்த்தி கொள்ளும். மனிதன் அப்படி அல்ல. மனிதன் என்பவன் தர்பியத் செய்யப்பட வேண்டியவன், நல்லொழுக்கத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியவன், சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியவன் மனிதன். இல்லைன்னு சொன்னா எதுவுமே தெரியாது. ஒரு குழந்தை பிறந்தவன ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சு வளர்த்துறோன்னு வை, எந்த சப்தமும் கேட்காமல் ஒரு குழந்தை வளர்க்கப்பட்டால் அந்த குழந்தையால் பேச முடியாது. என்ன காரணம்னா, பிறர் பேசுவதை பார்த்துதான் இந்த குழந்தை பேச கற்றுக்கொள்ளும். எனவேதான் சொல்லுகிறோம், இங்கே ஒரு விஷயத்தை நாம் சொல்லித் தர வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற சஹாபியினுடைய வரலாறு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கடந்து செல்லுகிற பொழுது அற்புதமான ஒரு ஹதீஸை பெற்றுக் கொள்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவை அழைக்கிறார்கள். யா குலாம், சிறுவனே. குலாம்னா யாருங்க? 10 வயதிற்கு உட்பட்ட சிறுவன். யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அந்த சின்ன பையனை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவனை பக்குவப்படுத்தினார்கள் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து பேசுகிறார்கள். நான் உஅல்லிமுக கலிமாத்தின், ஒரு சில கலிமாக்களை, விஷயங்களை, ஒரு சில செய்திகளை நான் உனக்கு சொல்லுகிறேன், அதை நீ பற்றி பிடித்துக்கொள் என்று சின்ன பையனை கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறார்கள். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வை பாதுகாக்கிறதுனா என்னங்க? மார்க்கத்தில் பிடிப்பாக இரு, தொழு, நோன்புவை, அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க. இஹ்ஃபதில்லாஹ் தஜிதுஹு துஜாஹக, அல்லாஹ்வை நீ பயந்து கொள். அப்படி பயந்தால் நீ காணும் இடமெல்லாம் அல்லாஹ் உனக்கு முன்னால் இருப்பான், உனக்கு தேவையான உதவிகளை அல்லாஹ் செய்வான் என்று இறைவனை பற்றி ஒரு சின்ன குழந்தையை நிற்க வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். தொடர்ந்து ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. இதா ஃபஸ்அலில்லாஹ், இதாச்சு கேட்கணும்னா அல்லாஹ்ட்ட கேளு. வதா இஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், ஏதாவது உதவி வேணும்னா அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்டுக்கொள் என்று தன்னுடைய குழந்தைக்கு, தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய சிறுவனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். தொடர்ந்து பேசுகிறார்கள் கலாக்கதிரை பற்றி, தலைவிதியை பற்றி. ஒரு சின்ன பையனை பிடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நலவை கொண்டு வர வேண்டும் என்று நாடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த நலவு உன்னிடத்தில் வந்து சேராது. அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதி செய்ய வேண்டும் என்று நாடினால் அல்லாஹ் நாடாமல் அது நடக்காது. இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் பெரும் பெரும் சஹாபாக்கள்கிட்ட பேசல, ஒரு சிறுவனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக அந்த உபதேசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி முடிக்கிறார்கள். ருஃபிஅத்தில் அக்லாமு வ ஜுஃபத்திஸ் சுஹுஃபு, பேனாக்கள், கலாக்கதிரை எழுதக்கூடிய பேனா காய்ந்து விட்டது, பேனா உயர்த்தப்பட்டு விட்டது, ஏடுகள் காய்ந்து விட்டது, தலைவிதி முடிவு செய்யப்பட்டு விட்டது, இதற்கு மேல் அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும், அதை நீ நம்புன்னு சொன்னான். இந்த நம்பிக்கையை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய குழந்தைகள் ஏதாவது ஒரு இடத்தில் சோர்வாகிற பொழுது அல்லாஹ் நாடினதுதான் நடக்கும், கவலைப்படாத என்று சொல்லி இருக்கிறோமா? அப்படி சொல்லி இருந்தால் தேர்வுகளில் தோல்வி ஏற்படுகிற பொழுது ஏன் குழந்தைகள் தற்கொலையை நாடுகிறது? பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டான், உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். என்ன காரணம்? இறைவனின் மீதான நம்பிக்கையின் குறைபாடு. அதை செய்யாத இடத்தில் பெற்றோர்கள் இருக்கிறார். அல்லாஹ்வை சொல்லித்தர வேண்டும், கலாக்கதிரை சொல்லித்தர வேண்டும். அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும், நமக்கென்று அல்லாஹ் எதை நாடினானோ அதில் ஒரு கயிறு இருக்கும் என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தந்தாக வேண்டும். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு உபதேசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? நீ தூங்குவதற்காக வேண்டி சென்றால் இந்த துஆவை நீ ஓதிக்கொள் என்று ஒரு நீண்ட துஆவை சொல்லித் தருகிறார். நாம் எதற்காக இந்த ஹதீஸை சொல்லுகிறோம்னா, நம்முடைய குழந்தையை நாம் எப்படி பக்குவப்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்வதற்காக.
பரா இப்னு ஆசிபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து ஒரு துஆவை சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக்க என்று துவங்கி 2-3 வரி இருக்கும் அந்த துஆவினுடைய தொடர். கடைசியாக அந்த துஆவினுடைய கடைசியில ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ நபியிக்கல்லதி அர்ஸல்த என்ற அந்த துஆ முடியும். சொல்லி கொடுத்துறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதோடு பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு ஒரு பக்கம் போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விடுகிறார்கள். சிறிது நாட்கள் கடக்கிறது. அதே சஹாபியை மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அவர் ஒரு சின்ன பையன். பார்த்தவுடன் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்றைக்கு உனக்கு நான் ஒரு துஆ சொல்லி கொடுத்தேனே, அதை நீ மனப்பாடம் செய்திருக்கிறாயான்னு கேட்கிறான். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அதை நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன், சொல்லுங்கன்னு சொல்றான். அந்த துஆவை பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். வ நபியிக்கல்லதி அர்ஸல்த என்கிற இடத்துல வ ரசூலிக்கல்லதி அர்ஸல்தன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் திருத்தி கொடுக்கிறார்கள். நபியிக்கல்லதின்னு சொல்லக்கூடாது, ரசூலிக்கல்லதின்னு சொல்லக்கூடாது, நபியிக்கல்லதின்னு சொல்லணும். அப்படித்தான் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் என்று நல்லொழுக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்றைக்கு குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய குழந்தைகள் நம்மை சுற்றி எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சற்றே கவலையோடு நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் நினைத்ததைத்தான் சாப்பிடுகிறார்கள், நினைக்கும் பொழுதுதான் எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்குன்னு தனியாக ஒரு அறை இருக்கிறது, தனியாக ஒரு போன் இருக்கிறது, தனியாக ஒரு வண்டி இருக்கிறது. யாரிடத்தில் பேசுகிறான் தெரியாது, எங்கே போகிறான் குழந்தை தெரியாது, எப்பொழுது வீட்டிற்கு வருகிறான் பிள்ளை தெரியாது, யாரோடு பழகி கொண்டிருக்கிறான் தெரியாது. ஒரு விஷயம் மட்டும் தெரியும், அவனுக்கு தேவையான காசு பணங்களை மட்டும் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகல சொன்னால் விட்டு விடுகிறோம். ஒரு கட்டுப்பாடற்ற சமுதாயம் நமக்கு முன்னால் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் விளைவாகத்தான் குழந்தைகளிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய குற்றங்கள் அதிகமாகிறது. குழந்தைகள் அதிகம் குற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். முஸ்லிம்களும் விதிவிலக்கல்ல. உங்களுடைய கவனத்திற்கு இன்னும் ஒரு செய்தியை நான் கொண்டு வருகிறேன். கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் தன்னுடைய பாட்டி அதிகமாக தன்னிடத்தில் வேலை சொல்லுகிறார் என்பதற்காக வேண்டி அடித்தே கொண்டிருக்கிறார். 7 அல்லது 9வது வயது படிக்கக்கூடிய சிறுவன், 7வது 9வதோ படிக்கிறான் அந்த சிறுவன். அவனுடைய பாட்டியிடத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறான். எப்ப பார்த்தாலும் வேலை சொல்றாங்க. எனவே ஒரு நாள் பார்க்கிறார், அடித்தே கொண்டு விடுகிறார். இதுல அதிர்ச்சி என்ன தெரியுமா? முஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். செய்திகளில் வெளிப்படையாக வந்தது ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி. என்ன இஸ்லாம் அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. தன்னுடைய தாயின் தாய், அவன் மதரசாவிற்கு சென்றிருக்க மாட்டானா, பயான்களை கேட்டிருக்க மாட்டானா, கொஞ்சமாவது அந்த குழந்தையின் மனதில் ஈமான் இருந்திருக்காதா என்றெல்லாம் யோசித்து பார்க்கிற பொழுது உள்ளம் நடுங்குகிறது. இது மாதிரியான தலைமுறை நமக்கு மத்தியில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய கள்ள தொடர்பை, அந்த தொடர்புக்கு இடையூறாக இருப்பதற்காக வேண்டி 1.5 வயது குழந்தையை கூட மிக கொடுமையாக வேதனை செய்து கொன்றவர்களுடைய செய்திகள் எல்லாம் 2-3 நாட்களுக்கு முன்னால் நமக்கு கடந்து சென்றது. குற்றங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஈமான், இஸ்லாம், இதற்கான விலை என்பது அறவே நமக்கு மத்தியில் இல்லை. ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் ஷரியத்தை பேசினால், நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னால், உங்களின் வேலை எதுவோ அதோடு உங்களுடைய பணியை நீங்கள் சுருக்கிக் கொள்ளுங்கள், எங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டாம் என்று வெளிப்படையாகவே பேசக்கூடிய நிலையில் இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. செய்திகளிலும் அதுபோல அந்த நியூஸ் பேப்பர்களிலும் பார்க்கும் வரைதான் அவை செய்திகள். நம்மை சுற்றி நடக்கும் பொழுதுதான் அந்த நிகழ்வுக்கான வீரியம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். எங்கேயோ நடக்கிறது, யாரோ செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்முடைய குழந்தைகள் இது மாதிரியான இடத்தை மிக விரைவாக எட்டிவிடும். நாம் எப்படி வளர்ந்தோம்? மக்தபுகளுக்கு போனோம், குர்ஆன்களை ஓதினோம், நம்முடைய சிறு வயதில் நாம் தொழுகையை பேணி தொழுதோம். நம்மால் சரியான ஒரு தலைமுறையை உருவாக்க முடியவில்லை என்று சொன்னால், இது மாதிரியான சூழ்நிலையில் வளரக்கூடிய குழந்தைகள் நாளை எப்படி வளர்ந்திருப்பார்கள்? அவர்களுக்கு களிமா தெரியும். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுகிறோம், மார்க்கத்தில் நம்முடைய அறிவு எந்த அளவிற்கு இருக்கிறது? 100-300 பேர் கூடி இருக்கிறோம்னா 5 களிமாக்களை முழுமையாக சொல்லக்கூடிய நிலைமையில் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்?
சனா எத்தனை நபர்கள் முழுமையாக தெரிந்து வைத்திருக்கிறோம்? குனூத் எத்தனை பேருக்கு தெரியும்? தொழுகையின் முடிப்புகள் எத்தனை பேருக்கு தெரியும்? இது மாதிரியான மார்க்க ரீதியான குறைபாடுகள், குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய பொடுபோக்குத்தனங்கள், இவையெல்லாம் முறையற்ற சமுதாயத்தை நம்முடைய வாழும் காலத்திலேயே உருவாக்கி கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, துன்யாவில் நீங்கள் விட்டு போகக்கூடிய செல்வத்தில் மிக முக்கியமானது எது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. உங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு குழந்தையை இந்த துன்யாவில் நீங்கள் விட்டு போனால் அதுதான் நீங்கள் சம்பாதித்த செல்வத்தில் ஆக பெரியதுன்னு சொன்னார். நாம வஃபாத்தாகி விடுகிறோம், நமக்காக தன்னுடைய ஆயுளெல்லாம் நினைத்து நமக்காக ஒரு யாசீனாவது ஓதக்கூடிய ஒரு குழந்தை வேணுமா இல்லையா? என்னுடைய தகப்பனார் எனக்கு தொழுகையை சொல்லிக் கொடுத்தார், நான் தொழுகிறேன் என்று நினைத்து ஒருவன் தொழுகிற பொழுது அந்த தொழுகையின் நன்மை கபரில் இருக்கக்கூடிய அவருடைய பெற்றோரை போய் சேரும். அது மாதிரியான குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும். குழந்தைகளை முதல்ல பார்த்து கண்காணித்து வளர்க்க வேண்டும். அதீதமான நம்பிக்கைகள் குழந்தையின் மீது ஒருபோதும் வைக்கப்படக்கூடாது. ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் 40 வயது உள்ளவர்களாக இருக்கலாம், 50 வயது உள்ளவர்களாக இருக்கலாம், உங்களுடைய குழந்தைக்கு 10-15 வயசு இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களை விட புத்திசாலியானவனாகத்தான் உங்களுடைய குழந்தை இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைக்கு தெரியும், நான் என்ன செய்தாலும் என்னுடைய தந்தை என்னை கண்டிக்க மாட்டார், என்னுடைய தாய் என்னை விட்டுக் கொடுக்க மாட்டார், என்னை அடிக்க மாட்டான், என்னை கேள்வி கேட்க மாட்டான் என்கிற சிந்தனை குழந்தைகளுக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அதிகமான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதமான ஒரு தலைமுறையை கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் நம்மில் ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்கிறது. வாழும் காலம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு பின்பாகவும் கூட நாம் நல்ல விதத்தில் இந்த சமுதாயத்தால் நினைவு கூறப்பட வேண்டும் என்று சொன்னால் அற்புதமான ஒரு தலைமுறை கட்டமைக்கப்பட வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு ஓதுவதற்கு சொல்லிக் கொடுங்கள், படிப்பதற்கு சொல்லிக் கொடுங்கள், சஹாபாக்களுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுங்கள், மார்க்கம்னா என்ன, ஷரியத்னா என்ன சொல்லிக் கொடுங்கள். நமக்கு வலிப்பதை போலதான் நமக்கு எதிரில் உள்ளவர்களுக்கும் வலிக்கும் என்பதை சொல்லிக் கொடுங்கள். குழந்தைகளுக்கு தோல்வியை சொல்லிக் கொடுங்கள். ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்து விட்டால் இந்த இழப்பு முடிவல்ல, இதற்கு பின்னால் நமக்கு வாழ்க்கை இருக்கிறது, அல்லாஹ் இந்த இழப்பில் நமக்கு கைதை வைத்திருப்பான் என்பதை சொல்லிக் கொடுங்கள். நல்ல குழந்தைகளை வளர்த்து நல்ல விதமாக ஆளாக்குங்கள். அந்த குழந்தை உங்களுக்காக துஆ செய்ய வேண்டும். நீங்கள் அந்த குழந்தைக்காக செய்யக்கூடிய துஆ என்பது இந்த உலகத்தில் ஆகப்பெரும் துஆவாக இருக்கிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா துன்யாவில் வாழுகிற காலகட்டங்களில் கண்குளிர்ச்சியான வாரிசை பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.